Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 166. ஓபன் பண்ணா அந்த ஃபுசா பேர்ட காட்டுறாங்க. ஒக்கா மக்கா அது அந்த கொரிலா டீமை கண்ட மேனிக்கு ஃபயர் வச்சு அட்டாக் பண்ணுது. அது பண்ற அட்டாக்லயே அந்த கொரிலா டீம் எல்லாம் திரிக்கிறாங்க. அது மட்டுமா மத்த பிரிஸ்டுங்களும் தண்ணி காட்டுறாங்க. அத்தனை பேர் ரவுண்ட் கட்டி அடிச்சாலுமே ஒண்டியால நின்று அவங்க எல்லா அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆகி திருப்பி கவுண்டர் அட்டாக்கே கொடுக்குறாங்க. என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஆகல. அந்த ஓம் பிரிஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த லக்கி இருக்கால, அவன் அந்த நாயை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அவளை ஓம் புடிச்சிருவான். எல்லாம் கதறுவாங்க, ஐயோ லக்கி மாட்டிட்டாளேன்னு. அந்த டைம் அவ பேக்ல இருந்து மண்ணு விழுமா, நீ இதை எடுத்துக்க மட்டும்தான் லாய்க்கு, இது என்ன உனக்கு அவ்வளவு முக்கியமானு கேப்பான். அவ உடனே ஒரு ரொட்டேஷனை போட்டு அவன் நெத்தியோட வச்சு சுட ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் கேஷுவலா கை வச்சு தட்டி விட்டுருவான். அட அவங்களாலதான் முன்னாடியே நடக்கிற விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே. அவன் என்ன பண்ணுவான், லக்கிய மேல இருந்து கீழே விட்டுருவான். நல்ல வேலை இடையில கமக்கேறி பூந்து அவளை காப்பாத்திடுவான். ரொம்ப தேங்க்ஸ்னு கையெடுத்து பாப்பா, பார்த்தா அவன் உடம்புல ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்படின்னா அட்டாக் அவன் மேல பட்டிருக்குது. உடனே எல்லாம் காண்டாயி அந்த பிரீஸ்ட வெறியோட அட்டாக் பண்ணுவாங்க. உடனே கமகிரிக்கு அடிபட்டு இருக்குன்னு வைப்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவன் செம்ம காண்டாயிருவான். இதுல சொல்ல வந்தவனையும் ஸ்பாட்லயே வச்சு அடிப்பாங்களா, அதுல இன்னும் டென்ஷன் ஆவான். இதுல வேற அந்த ஓம பார்த்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா நீங்க எல்லாருமே காலிமா, அதன் ஜெரிப்பான். எதை வச்சுடா அப்படி சொல்ற, இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்செட் ஆக போகுது, இப்படி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தான் அட்வான்டேஜ், நீங்க எல்லாம் காலின்னு வில்லத்தனமா சொல்லுவான். அப்பதான் அந்த கொரிலா டீமை காட்டுறாங்க. எல்லாத்துக்குமே பாடியில பயங்கரமா பஞ்சர் ஆயிருக்கு. அவசரப்பட்டு வந்து மாட்டிட்டானுன்னு அவனுக்கே அப்புறம் தான் தெரியுது. உடனே வைப்பர் என்ன சொல்லிடுவான், அடிப்பட்ட எல்லாத்தையுமே தூக்கிட்டு சீக்கிரமா எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க, நம்ம எல்லாரும் அவுட்டர் ஐலாண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையும் போ சொல்லுவான். உடனே அத்தனை பேரும் பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அந்த ஓமுக்கு செம காண்டாவும். பின்ன சும்மா இருந்தானுங்க, திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டு நல்லா அடி வெளின்னு வெளுத்து விட்டவன போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புனா வெறியாகமா இல்லையா, அவங்கள உயிரோட விட்டாதான்டா நீங்க எங்க இருந்து போவீங்கன்னு அட்டாக் பண்ண கிளம்புவான். ஆனா அந்த டைம் அந்த கெட்டட்ஸு முள்ளு மண்டையன் கூப்பிட்டு கார்டியனரு உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லுவான். அதை ஏன்டா செத்த போன மாதிரி சொல்லிட்டு இருக்கே, நல்லா சத்தமா சொல்லு, போலாமா. அந்த கேப்ல அந்த கொரிலா டீம் எல்லாம் துண்டக்கான துணிய காணும்னு ஓடிடுவானுங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை. அதே நேரம் இங்க சாப்பருக்கு அவங்க சண்டை போடுற சவுண்ட் எல்லாம் கேக்குமா, ஜோரோ கிட்ட ஏதோ ஒரு சவுண்ட் தூரத்துல இருந்து கேக்குதும்பா. ஜோரோ கரெக்டா சொல்லுவான், வேற என்ன கொரிலாவும் பிரிஸ்டும் சண்டை போட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போவானுங்க. வா வா நம்ம வேலையை பாப்போம்னு சொல்லி கூட்டு போவான். என்ன சாப்பருக்கு பயம் போல. அதே நேரம் சஞ்சியை காட்டுறாங்க. அவன் ஹார்டின் ஷேப்ல எல்லாம் பழத்தை கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருப்பான். இங்க லூஃபி இந்த ஷாட்ல பாக்கும்போது நெருப்ப பாத்துட்டு இருப்பானா. சரி ஏதோ இயற்கையை ரசிக்கிறான் போலன்னு பார்த்தா அங்க சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்கு. எப்பண்டா கொதிச்சு முடிக்கும் அதை சாப்பிடலான்னு வெயிட்டிங்ல இருக்கான். அதானே நம்ம பலாச்சு திருந்துறதாச்சு. இப்படியே ரொம்ப நேரத்துக்கு பாத்துட்டே இருப்பான். போர் அடிச்சு அடப்போங்க ஏன்ட்டு படுத்துருவான். அதே ஏன்டா பாத்துட்டு இருக்க கொய்யால, உன்னோட வேலை டிஸ்டில்டு வாட்டரை கலெக்ட் பண்ணி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றது. அப்பதான் நமக்கு நாளைக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்கும், இல்லன்னா தாகத்திலேயே செத்து போயிருவேன். சார் ரைட் பண்ணி தொலைறாமா. அந்த டைம் ஜோரோவும் சாப்பரும் காட்டுக்குள்ள கிடைச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்படி என்னென்னலாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா பனானா, கார்லிக், வால்நட், எலி தவளைன்னு இன்னும் எக்கச்சக்கமா. சஞ்சி சூப்பர் வச்சு செஞ்சிடறேமா. நம்பி பார்த்துட்டு கதறுவா, என்னடா கண்ட கன்றாவி எல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்க, சாப்பிடுற மாதிரி பண்றான்னு. உடனே ஆரிமா தெரியாம கார்லிக்க உள்ள சேர்த்திட்டாமா. அவ சொன்னது எலியும் தவக்கலையும் ஏன்டா சாப்பாட்டுல சேர்க்கிறேன்னு பைய கார்லிக் நினைச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஜாலியா அவங்க பேசிட்டு இருக்கும் போது ராபின் ஏதோ ப்ளூ கலர் கிறிஸ்டல் மாதிரி ஒன்னு தூக்கிட்டு வருவா. இது என்ன ஜெம்ஸ்டோனான்னு கேட்டா இல்ல, இது கிறிஸ்டல் சால்ட்டும்பா. லேக்குக்கு பக்கத்துல கிடைச்சதாமா. எப்படியும் தேவைப்படும்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருக்கா. ஆமா, ஒரு சாப்பாட்டுக்கு கண்டிப்பா சால்ட் தேவைதானே. சூப்பர்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே குக் பண்ணிட்டு இருப்பான். இங்க சாப்பர் என்ன பண்ணுவான், அவங்க கொண்டு வந்த கார்லிக், ஆலோவேரா, பனானான்னு அந்த ஐட்டத்தெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கைநைட்டுக்காண்டி ஆன்டிசெப்டிக் மெடிசன் ஒன்னு ரெடி பண்ணுவான். இது மட்டும் போதுமா, தவளை எல்லாம் வேண்டாமான்னு கேட்டா அதெல்லாம் வேண்டாமானா. அப்ப சஞ்சி ஜோரோ கூப்பிட்டு வெட்டியாதானே இருக்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கத்தியில அடுப்பு மாதிரி வச்சு குக் பண்ண விட்டுருவான். அட சண்டால பாயல, என் ஸ்வாட இப்படியாடா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவானா. அட கம்முன்னு கடறான்னு சொல்லி அவன் கத்தியில வச்சிருக்க கல்ல தூக்கி நேரா சாப்பாடு குண்டாக்குள்ள போட சொல்லிடுவான். லூஃபி பார்த்துட்டு பதறுவான், ஏண்டா அங்க எல்லாரும் என்ன கல்லையா திங்கணும்னு. அவன் என்ன சொல்லுவான், இது எல்லாமே கல்லு குண்டு, அதுல இருந்து வர ஹீட் எல்லாமே அந்த சாப்பாட உள்ளுக்குள்ள இருந்தே சூப்பரா ஹீட் பண்ணுமாமா. இப்படி வித்தியாசமா சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பாப்போன்னு ஓபன் பண்ண வருவான். அண்டேலே ஒரு போடு. அவனுக்கு என்னன்னா பசிக்குதாமா. இன்னும் சமைக்கவே முடியல, அதுக்குள்ள பசிக்குதுன்னா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லூஃபி ஒரு பெரிய ஷார்க்கையே ரோஸ்ட் பண்ணி தின்னா, மறுபடியும் பையன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அட அதை விடுப்பா, அது வெறும் சைடிஸுமா. எல்லாம் பார்த்து முழிப்பாங்க, இவன் என்ன வயிறு வச்சிருக்கானா இல்ல வாட்டர் டேங்க் வச்சிருக்கானே தெரியல. திங்கிறான் கேப் போடாம திங்கிறான். அப்பவுமே பசிக்குதுங்கிறான். அப்போ ஜோரோ உசோப்பு கிட்ட போய் இந்த மாதிரி டின்னர் ரெடி சாப்பிடவாமா. அவன் பார்த்தா ரொம்ப சின்சியரா ஷிப் எல்லாம் சரி பண்றதுக்காக உட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த உட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஷிப்புக்கு போலான்னு சொல்லி ஷூ எல்லாம் கழட்டி போட்டுட்டு இருப்பானா. ஜோரோ வந்து பார்த்துட்டு என்ன ஸ்விம் பண்ணி போறியான்னு கேப்பான். ஆமான்னு சொன்ன உடனே கொஞ்சம் அங்க பாருமா. பார்த்தா அங்க ஷார்க் எல்லாம் இன்னும் பயங்கரமா சுத்திட்டு இருக்குதுங்க. சிக்குனே அவ்வளவுதான்பா. அதை பார்த்த உடனே நான் பேசாம நாளைக்கே ஷிப்பை ரெடி பண்ணிக்கிறேன், வா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு பயத்துல ஷூவை கூட போடாம குடுன்னு ஓடிடுவான். உடனே ஜோரோ தான் அவன் ஷூ எடுத்துட்டு வருவான். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா. அதே நேரம் இங்க செஞ்சு சாப்பாடெல்லாம் குக் பண்ணி முடிச்சிட்டான். எல்லாத்துக்குமே தட்டுல சர்வ் பண்ணிட்டு இருப்பான். அதுல லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஹார்ட் இன் ஷேப் போட்டதை கொண்டு போய் குடுக்க சொல்லுவான். யாரு, சாப்பாட்ட. உசோப் என்ன பண்ணுவான், அது
தெரியாம நமிக்கு கொடுத்ததை அவன் மாத்தி வாங்கிடுவான். வாங்கினவன் அந்த ஆர்டின் ஷேப்பை சாப்பிட்டு பார்த்துட்டு செம டேஸ்டா இருக்கும்பானா சஞ்சிக்கு செம காண்டாயிரும். நான் அவங்களுக்காண்டி ஸ்பெஷலா பண்ணதை நீயாடா திங்கிற பண்ணி பாயிலன்னு வண்ட வண்டியா திட்டுவான். அப்ப நம்ம நம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு நோலாண்டோட பிக்சர் புக்கை பத்தி ரிவ்யூ பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவா. 400 வருஷத்துக்கு முன்னாடி நோலாண்டு சிட்டி ஆஃப் கோல்ட கண்டுபிடிச்சாரு. இத காமிக்கிறக்காண்டி சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது ஜெயால அந்த சிட்டி ஆஃப் கோல்டே இல்ல. இப்படி இவ சீரியஸா கதையை சொல்ல ஆரம்பிச்சா அங்க லூஃபி அடுத்தடுத்து தட்டுத்தட்டா வாங்கி தின்னுட்டு இருக்கான். அடே சொல்றத கொஞ்சம் கேளுடானா, ஸ்கை ஐலாண்டோட சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு, போறப்போ கொஞ்சம் பாக்ஸ்ல கட்டி கொண்டு போகணும்பா. நாய்வால நிமித்த முடியாது, லூஃபிய திருத்த முடியாது. சரி மத்தவங்க எல்லாம் கதையை கேளுங்கன்னு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவா. நோலாண்டு கிங்க கூப்பிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்க வர்ற அந்த கொஞ்ச வருஷத்துல என்னாச்சுன்னா ஜெயா ஐலாண்டோட ஒரு பகுதியே நேரா பறந்து ஸ்கைக்கு வந்துருச்சு. எது நாக்கப் ஸ்டீமான்னு ஷாக் ஆகிப்பான். ஐலாண்ட் மேல வரணும்னா அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். கிரிக்கெட் என்ன சொல்லிருப்பான்னா சி ஃப்ளோர்ல கண்ட இடத்துல அடிக்கடி பிளாஸ்ட் ஆகும்னு சொன்னான். அந்த மாதிரி தான் பிளாஸ்ட் ஆகி இது மேல வந்திருக்குன்னா நம்பவே முடியல. ஏன்னா ஒரு ஐலாண்டே இவ்வளவு ஹைட்டுக்கு தூக்கணும்னா அது என்ன சின்ன விஷயமா? ஜோரோக்கு டவுட் இதுவும் ஜெயாவும் நிஜமாவே ஒண்ணுதானான்னு. ஏன்னா மரத்தோட ஹைட் எல்லாம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குல்ல, கீழே அந்த மாதிரி இல்ல. ராபின் என்ன சொல்லுவா, இது ஸ்கை ஐலாண்டு, சோ என்விரான்மெண்ட் டோட்டலாவே டிஃபர் ஆகுது. இந்த இடத்துல அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் அன்யூஷுவலா குயிக்காவே டெவலப் ஆகுது. சாப்பர் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி சவுத் பேர்டு லேக்குக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துச்சு. ஆனா அது நார்மல் சைஸ்ல இல்ல, பெரிய சைஸ்ல இருந்துச்சாமா. இதெல்லாம் கேட்கும்போது ஸ்டேஞ்சா தானே இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் தான் புரியல, எதுக்காக அத்தா தாண்டி பேர்டு இவங்கள காப்பாத்தணும்? வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு கேட்பான். அது சாப்பருக்கே புரியல. ஆனா ஸ்கை நைட் அவங்க கடவுள்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவான். உடனே எல்லாம் செமையா ஷாக் ஆவாங்க. எது அப்ப இவன் தான் அந்த கடவுள், இவனைத்தான் நம்ம பொழக்கணுமான்னு லூஃபி காண்டாவான். அட லூசு பையில லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, இது கதையே வேறன்னு சொல்லிட்டு அம்மி மறுபடியும் மேட்டர் சொல்ல ஆரம்பிச்சிருவா. நோலாண்டோட அந்த லாக் புக்கை செக் பண்ணி பார்க்கும்போது நோலாண்ட் அந்த சிட்டி ஆஃப் கோல்ட பத்தி என்ன சொல்லியிருந்தான்னு கேட்பான். என்ன சொல்லியிருந்தான், அவன் கோல்ட பார்த்தான்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் பெரிய சைஸ்ல ஒரு பெல்லு, கூடவே சவுத் பேர்ட்ஸ். இப்படி கடைசி லைனை மட்டும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணாம ஷார்ட்டாவே முடிச்சிருப்பான். அதனாலேயே நம்ம ஆளுகளால சரியா அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த மேட்டரை சாகருக்கு முன்னாடி தான் நோலாண்ட் லாக் புக்ல எழுதி வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம எலும்பு கூடோட ரைட்டு கண்ணுல கோல்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால அமியும் அதே தான் சொல்லிட்டு ரோபின் கொண்டு வந்த ஜெயா மேப்பையும் கைப்பியாவோட ஓல்டு மேப்பையும் ஒன்னா வச்சு செக் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய எலும்பு கூடோட மண்ட மாதிரியே இருக்கும். இப்படித்தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயா ஐலாண்ட் இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. அதை விட நமி இதை கண்டுபிடிச்சால, அதனால அவளை பாராட்டி தள்ளுவாங்க. வர்ற மாதிரின்னு லாக் புக்ல நோலாண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தது கல்லோட ரைட் ஐல கோல்டு இருக்குன்னு. அப்ப இந்த ஸ்கல்லோட ரைட் ஐல செக் பண்ணி பார்த்தா நோலாண்ட் மென்ஷன் பண்றது இந்த இடத்தை தான். இது வரைக்கும் இந்த மிஸ்டரியை யாருமே சால்வ் பண்ணதில்லை. ஆனா நம்ம பண்ணிட்டோம். ஒன்ன உசோப்பெல்லாம் அப்படியே மிரண்டுருவான். லூஃபி எல்லாம் செம ஹாப்பி. ஐ புதையல் புதையல் புதையல்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஸ்கை நைட் முழிச்சிருந்து கேட்டுட்டு தான் இருப்பான். நான் அவன் அங்க முழிச்சதை இவங்க நோட் பண்ணவே இல்லை. நமி என்ன சொல்லிடுவான், நம்ம ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிடலாம், ஆனா நம்ம 2 டீமா ஸ்பிளிட் ஆகணும்பா. ஏன்னா இங்க போட்டை விட்டுட்டு அவங்களால போக முடியாது. அதனால போறோம் தட்டுறோம் தூக்குறோம்பா. ஏன்னா இவங்களுக்காண்டி கோல்டு அங்க காத்துக்கிட்டு இருக்குன்னு அவ கெத்தா சொல்ற. அதோட அந்த கொரில்லா குரூப் தான் காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் தான் கண்ட மேனிக்கு அடியாச்சு. சோ எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்தா அப்படியே ஒரு மூலையில உட்கார வச்சிருப்பாங்க. பைப்பர் அந்த கமகிரி பையல பத்தி தான் விசாரிப்பான். ஏன்னா லக்கிய காப்பாத்த போய் அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுச்சுல்ல. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவனுக்கு அடி ரொம்பவும் பலமா பட்டிருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அடி வாங்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையாமா. அந்த ஓம் பைய கொஞ்சம் பயங்கரமான ஆள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த லக்கி பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா இவளை காப்பாத்த போய் தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய அடி. உடனே கண்டபடி அழுது என்னைய மன்னிச்சிருங்க, இதெல்லாமே ஏன் தப்பு தான் ஃபீல் பண்ணுவா. சரி ஃப்ரீயா விடுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. சாப்பாடு நல்லா வெளு வெளு புடி புடின்னு காட்டுன்னு காட்டி தள்ளியாச்சு. இனி நாளைக்கு கோல்ட தேடி போற வேலை தான். அப்போ லூஃபி எப்பா நாளைக்கு வெதர் சன்னியா இருக்குமான்னு கேப்பான். அட மூலகட்ட மூதேவி, நம்ம இருக்கிறதே மேகத்துக்கு மேல, அப்புறம் எப்படா சன்னியா இருக்கும் பண்ணியும்பா. அதுவும் கரெக்ட் தானே. ராபின் என்ன சொல்லுவா, இப்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, சீக்கிரமா நெருப்பு எல்லாத்தையுமே அணைக்கணும்பா. ஏன்னா இந்த இருட்டுல இவங்க நெருப்ப பத்த வச்சாங்கன்னா எனிமீஸ் எல்லாம் ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தான்பா. ஆனா லூஃபி கேட்டியா உசோப்பு, நெருப்ப அணைக்கணுமாமா. சரி விடு, அது ஒண்ணு அவ தப்பு இல்ல, இருட்டிலேயே வாழ்ந்தவ, அப்படித்தான் இருப்பாங்கிற மாதிரி அவளை கொஞ்சம் மட்டமா பேசின மாதிரி பேசுவானுங்களா. அவ ஏன் இப்படி பேசுறானுங்கன்னு லுக்கு விடுவா. என்னமா புரியல அப்படின்னு டெரரா லுக்கு விட்டுட்டு அவ கால்ல விழுந்து கதறுவாங்க. நைட் ஆனா எங்களுக்கு கேம்ப் ஃபயர் வேணுமா, நைட் ஆனா எங்களுக்கு கேம்ப் ஃபயர் வேணும். இந்த மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு நெருப்பு இல்லன்னா அவன மனுஷனே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு லூசுத்தனமா பண்ணிட்டு இருப்பானுங்க. அம்மி பார்த்துட்டு வண்ட வண்டியா திட்டுவா. ஏன்டா முட்டா பள்ளிலாம், ஆல்ரெடி நம்ம பஞ்சாயத்துல தான் இருக்கோம், இதுல இந்த வேலையை வேற பண்ணி விட்டு பெரிய பஞ்சாயத்துல மாட்டி விட பாக்குறீங்களா, தொலைச்சு புடுவேன்பா. ஆமா, ஒரு சைடு பிரிஸ்ட் கூட்டம் இருக்கு, இன்னொரு சைடு கொரில்லா கூட்டம் இருக்கு. 2 பேர்த்துக்கிட்ட இந்த டைம்ல யாருகிட்ட மாட்டினாலும் கண்டிப்பா சங்குதான். இவங்க கூட சேர்த்து இன்னும் டேஞ்சரான அனிமல்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, ஏன் மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ, கொத்தோட தூக்கிட்டு போவோம்பால. அதையெல்லாம் கேட்டு இங்க உசோப்புக்கும் சாப்பருக்கும் அள்ளு விடும். எது மான்ஸ்டரான்னு. ஸ்கை ஐலாண்ட் நிஜமாவே பயங்கரமா தாண்டா இருக்குன்னு நடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த டைம் ஜோரோ கூப்பிட்டு மரக்கட்டெல்லாம் ரெடியா இருக்கு லூஃபி, ஊத்தி விட வேண்டியதாமா. நம்பி அவனுங்களை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவா. ஏன்டா அவன் தான் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்காச்சும் அறி வேண்டாமாடான்னு சஞ்சய் அப்படியே மென்மையா சொல்றாராம். அண்ணு பஞ்சாயத்துல நம்பி எங்க இருக்க வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நெருப்ப பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க, நீ ஒன்னும் பயப்படாதன்னு நெருப்ப கொளுத்துவானா. பின்னாடி இருட்டுக்குள்ள ஏகப்பட்ட கண்ணு. ஐயோ உன் பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கடான்னு தொண்டையிலேயே கத்துவா. அப்ப ஏதோ ஒன்னு உருமிக்கிட்டே வரும். இங்க நம்மள எல்லாம் பார்த்துட்டு அச்சோ நம்ம செத்தோன்னு கதறுவானுங்க. பார்த்தா ஒரு நரி. நம்ம பைய அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான், ஏதோ லொல்லுன்னு சொல்லுமா. சாப்பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா அது கோபமா கத்துற மாதிரியே கத்துவான். அதாவது அது என்ன
சொல்லுதுன்னா நம்ம ஆளு எல்லாம் கண்ட மெனிக்கு கத்திட்டு இருக்காங்களாமா, அதனால ஒழுங்கா மூடிட்டு போய் தூங்குகடா முட்டா பயிலாமா. சாப்பர் தான் சொல்றான்னு சொல்லி அவகிட்ட சண்டைக்கு போவாங்க. ஐயோ நான் இல்ல இவன் தான் சொல்றான்னு சொல்லி அவன் சொல்றதெல்லாம் சொல்லுவான். அது இன்னும் வண்ட வண்டியா திரியிட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த இடம் அதோட தாமா, இங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கீங்களான்னு அந்த நரி கேக்கும். சாப்பர் தெளிவா சொல்லிடுவான், அதெல்லாம் இல்ல, எங்களை தேவையில்லாம கடத்திட்டு வந்துட்டாங்கம்மா. அது என்ன சொல்லும், இது என்னோட இடம், இந்த இடத்துல உங்களை சமைக்கிறதுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தான்னு கத்தும். தப்புதான்ப்பா, பெரிய தப்புதான், சாரிமானா. அது விடாம வாங்குன்னு வாங்கும். என்னன்னா இந்த ஃபாரஸ்டே இதுங்களோட தாமா. சொல்ல போனா இந்த மரம் புல்லு மண்ணுன்னு எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கும்போது டங்குன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா நமி ஒரே போடா போட்டு மட்டையாகிட்டா. அட மண்ணு கல்லு இடம் மரம்னு எது வேணாலும் வச்சுக்க, ஆனா ட்ரெஷர் மட்டும் எனக்கு தான் சொந்தம்பா. மொத்தத்துல புதையல் மேல வெறி புடிச்சு நிக்கிறா. என்ன இப்ப இத அடிச்சிட்டா, இதுங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதுங்கெல்லாம் பார்த்துட்டு செம காண்டாயிருச்சு. போச்சுடா நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம காலின ஒண்ணு நமி ஏதாச்சும் பண்ணும்பா. பண்ணணும்னா உனக்கு செய்வின தாண்டி பண்ணணும், சும்மா இருந்ததை உசுப்பேத்தி விட்டுட்டு ஏதாச்சும் பண்ணுன்னு ஒண்ணுன்னு ஏஸ்கல்ஸுமா. அந்த டைம் அடி வாங்கின நரி ஒரு கத்து கத்தும், மிச்ச நரி எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிரும். அட அது அதோட கூட்டத்துக்கிட்ட என்ன சொல்லுனா, விட்டு தள்ளுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட அவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நமிய பார்த்து, அவ வேணும்னே தான் இனி அடிச்சிருக்கா, என்கிட்ட இருக்க எதுடா செல்லம் உன்னைய கவர்ந்து இழுத்துச்சு, முத்து போன்ற என்னோட சிரிப்பான்னு சொல்லி அப்படியே லுக்கூடும். ரைட்டு, பஞ்சாயத்து இல்லன்னு நம்ம பள்ளிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி என்ன கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ண வேண்டியதான்னு நெருப்ப கொளுத்தி விட்டு சுத்தி நின்னு எல்லாம் ஜாலியா ஆட்டம் பாட்டம் ஒரே கொண்டாட்டம் தான். உசோப்பெல்லாம் தண்டோரா போட்டுட்டு இருப்பான். நைட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிருச்சு, எவன் வேணாலும் வந்து கலந்துக்குங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். அலி நம்ம லூஃபி கத்துவான் பார்க்கணுமே, தூரத்துல இருந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நரிதா கத்துதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கத்திட்டு இருக்கான். அப்ப நரியெல்லாம் நம்ம நமிக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குங்க, டேஸ்டும் சூப்பரா இருக்குமா, சோ வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். இங்க ஜோரோவோட தான் ரவுஸ், நரியோட சியர்ஸ் எல்லாம் அடிச்சு குடிச்சிட்டு இருப்பான். இங்க மத்தவங்க எல்லாம் செம ஜாலி, அப்படியே மாத்தி மாத்தி ஆட்டம் போட்டுக்கிட்டு ஒரே கூத்து தான். லூஃபி எல்லாம் கத்திட்டே கிடப்பான், நமக்கு ட்ரெஷர் கிடைக்க போகுது, கோல்டு நமக்கு தான், இனிமேட்டு எல்லாமே சூப்பர் தான் சொல்லி செம ஆட்டம். அந்த டைம் நம்ம ஸ்கைநைட் பரவாயில்லையே நிறைய கூட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. இவருக்கு தெரிஞ்சு இந்த எனருவோட லேண்ட்ல இந்த மாதிரி யாருமே வைல்டான பார்ட்டியை கொண்டாடனதே இல்ல, அவனுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா மூக்க கடிச்சு விட்டுருவான்னு சொல்லிட்டு வருவாரு. பரவாயில்லையே எந்திரிச்சிட்டீங்களே இப்ப எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா அவர் வந்தவன மன்னிப்பு கேட்பாரு, ஏன்னா நம்ம ஆளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாராமா, ஆனா அதனால உங்களுக்கு தான் பஞ்சாயத்தும் பாரா. ஜோரோ என்ன பேசுறீங்க, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, சொல்ல போனா சாப்பரையும் ஷிப்பையும் காப்பாத்தி இருக்கீங்க, அதுக்கு நாங்க தான் தேங்க்யூ சொல்லணும். ஒண்ணு அட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம் பாரு, சரி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு இங்க லூஃபி ஆடிட்டே, ஓ கிளவா எந்திரிச்சிட்டியா, சூப்பர், நீ பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், வா ஜாலியா ஒரு டான்ஸ் ஆடலாம், அம்மா ஃபன்னா இருக்குன்னு சொல்லுவான். அவன் மேல நரி வந்து விழும், நரி மேல சஞ்சய் வந்து விழுந்து, அம்மா கொனிஸ் எப்படி இருக்கா, அவன் நல்லா இருக்காளான்னு விசாரிப்பான். அடிபட்டு கடிபட்டு குத்துப்பட்டு நாரி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஸ்கை நைட், ஆனா அவன் விசாரிக்கிறது கொனிஸ் பத்தி. ஒய்யால அவரு சொல்லிடுவாரு, கொனிஸும் அவங்க அப்பாவும் சேஃப்டியா என் வீட்டுல தான் இருக்காங்க, ஒன்னும் கவலை இல்லன்னு. சஞ்சய் ரொம்ப கவலைப்பட்டானாமா, ஐயோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. ஆனா நல்ல வேலை ஒன்னும் ஆகல, ரைட் அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பரை மேல தூக்கி போட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவன் தான் எல்லாத்துக்குமே என்டர்டைன்மெண்ட். கை நைட்டுக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்புறம் தான் அவர் இன்னொரு மேட்டர் சொல்லுவாரு, அவர் படுத்து இருக்கும்போது நம்மளுக்கு ஜெயா ஐலாண்ட பத்தி பேசின விஷயத்தெல்லாம் கேட்டாருல்ல, அந்த விஷயத்தை கேட்பாரு, நிஜமாவே இந்த இடம் ஜெயா ஐலாண்ட் தானான்னு. ஆமா உடனே இந்த இடத்தை ஏன் புனிதமான இடம்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பான். எல்லாம் அப்படியே முழிப்பாங்க. அங்க கட் பண்ணா லக்கி வச்சிருந்தாலே ஒரு பேக், அதை புடுங்கி வைப்பர் செம கால்ல கத்துவான். இதை வச்சிருந்தனால தான் நீ பேட்டில் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்ட, இதனால தான் கமகிரிக்கும் அடிபட்டுச்சுன்னு காண்டாவான். அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, என்னைய மன்னிச்சிருங்க இது தப்புதான்னு. இவங்க சண்டை போடுறது சாதாரண ஆள் இல்ல, எல்லாம் அந்த பிரீஸ்டுங்க, அப்படி சண்டை போடுற பேட்டில் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லன்னா அந்த கடவுளை தடுக்கவே முடியாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுவானா. அவளுக்கு செம காண்டாயிரும். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, எனக்கு தெரியும் நான் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுன்னு. ஆனா அந்த பேக்ல இருக்க ஐட்டம் ஐசாவோட ட்ரெஷர், அதை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு, இதை அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கேன், குடுன்னு சொல்லி புடுங்குவா. ஆனா அவன் தரமாட்டான். அந்த பேக புடுங்கி அப்படியே தூக்கி வீச போவானா, டப்புன்னு கமகிரி வந்து தடுத்துருவான். அவனை பார்த்து ஷாக் ஆகி உனக்கு அடி சரியாயிருச்சான்னு கேட்பான். பண்ணு பஞ்சாயத்துல என்னால இப்ப கூட சண்டை போட முடியும்னு சொல்லுவான். அப்ப அந்த வைப்பர் பைய சைலண்ட் ஆகி பேக விட்டுருவான். இப்ப என்னன்னா ஆல்ரெடி சட்டோரி காலி, இனி பேலன்ஸ் இருக்கிறது அந்த 3 பேர் தான். அவங்க கூட இவங்க நல்லாவே இன்னைக்கு சண்டை போட்டாங்க. ஆனா இந்த ஃபோர்ஸ் சுத்தமா பத்தாது. நாளைக்கு திரும்பியும் போய் அவனை கூட பயங்கரமா சண்டை பொண்ணு வைப்பரும்பான். அவனும் எதுவுமே சொல்லாம அப்படியே கேட்டுட்டே தான் நிப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க ஸ்கை நைட் லூசி மக்களுக்கு இந்த கிரவுண்ட பார்க்கும்போது நேச்சரா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் காமனா வானத்துல ஒண்ணு இருக்க வாய்ப்பே இல்ல. அட என்ன மேட்டர்னா இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல பிளான்ட்ஸுங்க எல்லாமே நல்லா லாங் லைஃபுக்கு வளரும். ஆனா அதுங்களால இன்னொரு மரம் உருவாகாது. அது ஏன் என்னன்னு சொல்ல முடியல. ஆனா இதை இவங்க வெர்த்துன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாரு. அதே நேரம் இங்க லக்கிய பார்த்து நம்ம மட்டும் எனருவ காலி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பேக்ல வர்த்த அள்ளிட்டு போகணும்னு அவசியமே இல்ல, இந்த இடமே நமக்கு தான், ரைட்டா வைப்பருமா. எல்லாம் அப்படியே சுத்தி நின்று அவன் ஸ்பீச்சை கேட்டுட்டு இருப்பானுங்க. இப்ப இவங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களே ஷாண்டியன்ஸ், அந்த மாதிரி மாற போறோம்னு சொல்லுவானா. வைப்பர் கண்ணுல அப்படி ஒரு வெறி. இங்க எல்லாம் ஜாலியா ஆட்டம் போட, அந்த ஆட்டத்தை பார்த்து இவங்க என்ஜாய் பண்ண, ஒரே காட்டுக்குள்ள கூத்துதான். அப்படி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சு ஆட்டம் போடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.